ஓம் சிவாய நமக. 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 அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்றைய ஆடியோ பதிவில் ஜாதகர்களுக்கு இளமையில் திருமணம், எப்பேற்பட்ட ஜாதகம் உடையவர்களுக்கு இளம் வயதில் திருமணம் நடைபெறும் என்பது பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோ பதிவில் கூறுகிறேன். ஒரு ஜாதகம் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சிலருடைய ஜாதக அமைப்பின்படி இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்று விடுகிறது. சிலருடைய ஜாதக அமைப்பில் எவ்வளவோ முயற்சி செய்தும் கைகூடி வருகின்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி சென்றுவிடும். சிலருடைய ஜாதகங்களுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் திருமணம் 40 வயதை கடந்தும் திருமணமாகாத ஆண்களும் இப்பூவுலகில் உள்ளார்கள். பெண்களும் 40 வயதை கடந்தவர்களும் இப்பூவுலகில் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு மிக இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் 7ஆம் அதிபன் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுஷ், மீன ராசிகளில் நின்று கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் என்றால் திருமணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றோ உச்சமானால் வெகு விரைவில் அந்த ஜாதகர்களுக்கு திருமணமானது நடைபெறும். அவர்களுக்கு பாலிவையாகவும் இருந்ததை நம் ஸ்லோகங்கள் படம் பிடித்து காட்டுகின்றது. தற்கால நடைமுறை விதிகளினுடைய அடிப்படையில் உபதேசிக்கும் பல ஜோதிடர்கள், பெண்கள் ஆனால் 19 வயது ஆக வேண்டும், 19 வயது ஆக வேண்டும். ஆண்களுக்கு 21 வயது என்ற திருமண சட்டங்கள் தெளிவாக உள்ளன. ஆக 19 வயது நிறைந்த பெண் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்மளுடைய இந்திய சட்டப்படி ஆண்களுக்கு 21 வயது என்று 21 வயது நடக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நடைமுறை சட்டங்கள் தெளிவாக உள்ளுகின்றது. ஆக ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் நின்று 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து நின்றால் 7 அல்லது மிக இளம் வயதிலேயே அந்த ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெறும். சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேனால் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் நின்று 7ஆம் அதிபன் 11ஆம் வீட்டில் லாபம் நின்றால் 10 அல்லது 16 வயதில் அந்த ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெறும். சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானம் என்றால் என்ன? 1ஆம் பாகம், 4ஆம் பாகம், 7ஆம் பாகம், 10ஆம் பாகம் இவைகளில் ஏதாவது ஒன்றில் சுக்கிர பகவான் நின்று லக்னாதிபதி சனியின் ராசிகளாக இருக்கக்கூடிய மகரம், கும்பம்
ஆக மகரத்துக்கு அதிபதி சனி பகவான், கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் இவைகளில் நின்றால் 10 அல்லது 11 வயதுக்கு மேல் திருமணம் உறுதியாக அந்த ஜாதகர்களுக்கு நடந்துவிடும். சுக்கிர பகவான் கேந்திரத்தில் நின்று சனி சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் நின்றால் அந்த ஜாதகருக்கு 19வது வயதில் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். சந்திர பகவானுக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நிற்கிற சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு 18 வயதிலேயே திருமணம் நடைபெற்றுவிடும். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேனால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் நிற்க 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் நின்றால் ஜாதகர் 15 வயதுக்கு மேல் திருமணம் கண்டிப்பாக அவர்களுக்கு நடைபெற்றுவிடும். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகளுடைய ஜாதகர்களுக்கெல்லாம் இளம் வயதிலேயே திருமணமானது நடைபெற்றுவிடும். ஒரு ஜாதகத்தினுடைய 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டில் நிற்கவும் 11ஆம் அதிபதி இளையதாரம் 2ஆம் வீட்டில் நின்றாலும் வெகு விரைவில் திருமணம் அந்த ஜாதகர்களுக்கு நடந்துவிடும். இந்த பிரமாதமான பரிவர்த்தனை யோகத்திற்கு குறைந்தது 5 விதமாக பலன்களை நாம் சொல்லலாம். இப்போ யாவற்றுக்குமே லக்னாதிபதி அதாவது ஜாதகர் சக்தியசாலியாகவும் புத்தியசாலியாகவும் இருக்கலாம். ஆக இந்த இது போன்ற அமைப்புடைய ஜாதகங்கள் மிகவும் இளமையிலேயே திருமணம் அடையும். 8ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதாவது லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நிற்க 2ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து நின்றால் 22 அல்லது 27 வயதுக்குள் அந்த ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெறும். பராசரர் இந்த வயதை அந்த காலத்தில் சொல்கிற போது இந்த காலத்தில் 35 மேற்பட்டுதான் என்று ஊகிக்கவும், பெண்ணானால் 19 நிறைவுடன், ஆண் எனில் 22 வயது திரும்பி வேலை வியாபாரம் தொழில் செய்ய ஆரம்பித்தவுடன் திருமண ஏற்பாடுகளை பெற்றோர்கள் தொடங்கினால் காலதாமதங்களையே தவிர்க்கலாம். முயற்சி தானே திருமணையாக்கும். பிள்ளையின் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு ஜாதகம் கணிக்கிற போதே தெரியும் அல்லவா. சுக்கிரம் 5ஆம் வீட்டில் நின்று ராகு சுக்கிரனுடனோ அல்லது 9ஆம் வீட்டில் நின்றாலோ திருமணம் தாமதம் ஏற்படும். அதாவது சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் நின்று ராகு சுக்கிரனுடனோ அல்லது 9ஆம் வீட்டில் நின்றாலோ திருமணம் தாமதம். 31 அல்லது 33 வயதில் தான் இந்த ஜாதகர்களுக்கு 90% ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதாவது சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் துவங்கி 5ஆம் வீட்டில் நின்றாலோ அல்லது ராகு சுக்கிரனோடோ அல்லது 9ஆம் வீட்டிலோ நின்றாலோ திருமணம் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ அதே போன்ற உள்ள ஜாதகருக்கு 39 வயதிலிருந்து 33 வயதுக்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் நின்று சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டிலும் 7ஆம் அதிபதி நின்றால், அதாவது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி நின்றால் திருமணம் 27 வயது அல்லது 30 வயதுக்குள் இது உண்டு. நம்மளுடைய பரசாரர் என்ற முனிவர் தன்னுடைய குறிப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிலும் 7ஆம் அதிபதி நின்றால் அந்த ஜாதகர்களுக்கு 27 அல்லது 30 வயதில் திருமணம் என்கிறார் பராசரர். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் அதிபன் 8ஆம் வீட்டிலும் 8ஆம் அதிபன் 7ஆம் வீட்டிலும் 7ஆம் அதிபன் 12ஆம் வீட்டிலும் 12ஆம் அதிபன் 7ஆம் வீட்டிலும் நின்றால் திருமணம் தாமதமாகும். ஆக பரிவர்த்தனை போன்று 7ஆம் வீட்டிற்குரியவர் 12ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டுக்குரியவர் 8ஆம் வீட்டிலும் அந்த ஜாதகர் பரிவர்த்தனை போன்று நிற்கின்ற அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வெகு நாட்கள் திருமணமானது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக 7ஆம் அதிபன் ரிஷபம்
மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுஷ், மீன ராசிகளில் நின்று களத்தக்காரன் சுக்கிரன் ஆட்சி உச்சமானால், ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அந்த ஜாதகர்களுக்கு அமைப்புடைய ஜாதகருக்கு விரைவில் திருமணமாகும். அதையே நம் முன்னோர்கள் பால்ய விவாகம், பால்ய திருமணம் என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இது போன்ற ஜாதக அமைப்பு உடையவர்களுக்கு விரைவில் தானாகவே முன்வந்து திருமணமானது நடைபெற்றுவிடும். வெகு நாட்களாகியும் திருமணம் நடாமல் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அதற்குரிய பரிகாரங்களை அவர்கள் செய்தார்களேனால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணமானது விரைவில் நடைபெறும். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷத்தையும் பெற்று மகிழ்ச்சிகரத்தையும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.